இரண்டு கருந்துளைகள் ஒன்றை ஒன்று நோக்கி நெருங்கினால் அங்கே என்ன நடக்கும்? பிரபஞ்சத்தின் மிக சக்தி வாய்ந்த நிகழ்வுகளில் ஒன்றான கருந்துளை இணைப்பு இப்படித்தான் தொடங்குகிறது. முதலில் இரண்டு கருந்துளைகளும் ஒன்றையொன்று சுற்றி வருகின்றன. அவை தொடர்ந்து ஆற்றலை இழக்கும்போது அவற்றின் சுற்றுப்பாதை சிறிது சிறிதாக குறைகிறது. அதனால் அவை ஒன்றை ஒன்று சுற்றும் வேகம் தொடர்ந்து அதிகரிக்கிறது. இறுதியில் இந்த இரண்டு கருந்துளைகளும் மிக வேகமாக ஒன்றை ஒன்று சுற்றிக்கொண்டே ஒன்றுக்கொன்று மிக அருகில் வருகின்றன. பின்னர் அவற்றின் நிகழ்வு எல்லைகள் ஒன்றாக இணைந்து அதிக நிறை கொண்ட ஒரே ஒரு புதிய கருந்துளையை உருவாக்குகின்றன. இந்த இணைப்பு ஒரு சாதாரண வெடிப்பு அல்ல. மாறாக விண்வெளி மற்றும் காலத்தின் கட்டமைப்பிலேயே மிகப்பெரிய அதிர்வுகள் உருவாகின்றன. இவற்றைத்தான் ஈர்ப்பு அலைகள் என்று அழைக்கிறோம். இந்த அலைகள் ஒளியின் வேகத்தில் பிரபஞ்சம் முழுவதும் பயணிக்கின்றன. இவ்வாறு இரண்டு கருந்துளைகளின் இணைப்பு பிரபஞ்சத்தின் ஆழத்தில் நிகழும் ஒரு மாபெரும் விண்வெளி நிகழ்வாக மாறுகிறது.